ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 21. என்ன காரணமாக இருக்கும் என்று நண்பர்கள் யோசித்தாலும் ஒன்றும் பிடிபடலை. இப்போ யாரை கவிழ்க்கலாமான்னு பிளான் பண்ணுறீங்க என்று சிவா உரிமை. ஆத்தி, சிறுத்தைக்கிட்ட சிக்கக்கூடாதுடா என்று நண்பர்கள் மூவரும் ஆளுக்கு ஒரு திசையாக ஓட, இவங்க பவுசு இம்புட்டு தானாக்கும் என்று பிரகாஷ் மனைவி சொல்ல சிவா எதுவும் பேசலை. கோவிலை விட்டு வெளியே வர தெரிந்தவர்கள் சிவாவை பார்த்து, என்ன சிவா, உன் தம்பிக்கு தான் இன்னைக்கு கல்யாணம்னு உன் அப்பா பத்திரிக்கை கொடுத்தாரு, இங்கே நீ என்னடானா என்று இழுக்க அவன் பதிலே சொல்லாமல் விறுவிறுவென நடந்து காருக்கிட்ட வர, பாவம் உதயா, அவளுக்கு நடந்தே பழக்கம் இல்லை. இவன் என்னடா என்றால் 2 கால் பாய்ச்சலில் ஓடறான். நான் எப்படி இவ்வளவு வேகமாக நடக்கிறது என்று அவள் ஓட்டமும் நடையுமாக மூச்சிறைக்க வந்து சிவாமுன் நிற்க, என்ன அண்ணன் நட போட்டுக்கிட்டு வர்ற, உனக்காக நான் காத்து கிடக்கணுமா என்று அவன் முறைக்க அவள் பதிலே சொல்லலை. என்றாலும் கண்கள் கலங்கி விட்டது. உள்ள ஏறு என்று அவன் அதட்ட பயத்துடன் ஏறி அமர்ந்தாள். அவனும் காரில் ஏறி அமர்ந்தான். தாத்தாவும் உதயராகாவும் தோப்புக்கு போன பிறகு ரவிச்சந்திரன் தன் அறையில் வந்து படுத்து விட்டார். அவர் மனம் நெருப்பாய் சுட்டது. திடீர் கல்யாணம்தான் என்றாலும் அவருக்கு மனைவியை ரொம்ப பிடிக்கும். மாநிலமான பெண், மூக்கும் மொழியுமாக திருத்தமாக லட்சணமாக இருப்பாள். பெரிய வீட்டு பணக்கார தோரணை அவளை மிரட்டினாலும் ஒவ்வொன்றும் மாமியார்கிட்ட கேட்டு கேட்டு செய்வாள். தேவிகா நிர்தாட்சண்யமாக அவள் முகத்துக்கு நேராக, ஏண்டி பிச்சைக்காரி, உனக்கு மகன் கேட்குதா? ஏண்டி இந்த பெரிய வீட்டுக்கு நீயும் மருமக, நானும் மருமகளா? நானும் மருமகளா வந்தவன்னா என் தகுதி அந்தஸ்து கௌரவம் என்ன ஆகிறது? என் வீட்டில் வேலை செய்யக்கூட உனக்கு தகுதி இல்லடி என்பார் மூஞ்சிக்கு நேராக. இப்படி திட்டினால் எந்த பெண்ணும் அழுவாள். இவளும் அழுதாள். அவள் அழ அழ தேவிகாவிற்கு வெறி பிடித்தது. இவளை எப்படி என் மகன் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றுவது என்றுதான் எந்த நேரமும் யோசித்தார். தேவிகா திருமணமான புதிதில் மருமகளை மகன் அறைக்கே விடமாட்டார். அடுப்படியில் ஒரு பக்கம் படுத்துக்க, இதுதான் உன் இடம் என்று சொல்லிவிட்டார். அதை பார்த்த திருச்சந்திரன் மனைவி தேவிகாவை பிடித்து இழுத்து வந்து அடுப்படியில் விட்டவர், உன் தகுதிக்கு நீ அடுப்படியில் கூட படுக்க முடியாதுதான், என்ன பண்ணுறது? பேரம் பேத்தி வர்ற வயசில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் இங்கே அடுப்படியில் விட்டு வச்சிருக்கேன். என் மருமகளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? என் மருமகள் மகனோட அறைக்கு போன பிறகு நீ என் அறைக்கு வா. காலம் பூரா நீ இப்படி அடிப்படையிலேயே கிடந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்றார். தேவிகாவிற்கு பெரும் அவமானமாக இருந்தது. நேற்று வந்த இந்த பிச்சைக்காரிக்காக என்னை அவமானப்படுத்துவீங்களா? நான் யாருன்னு தெரியாமல் ஆடுறீங்க என்று தேவிகா கணவனையே மிரட்டினார். வயசு காலத்தில் யாருக்கும் அடங்காமல் திரிந்த திருச்சந்திரன் திருமணத்திற்கு பிறகு சரி மனைவி மகன் என்று அமைதியாக அடங்கி போனதால் அவர் குணம் தேவிகாவிற்கு பெரிதாக தெரியலை. அதே சமயம் மனைவிக்கு என்று விட்டு கொடுப்பாரே தவிர வீம்பு பிடித்தால் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். வேறு வழியில்லாமல் தான் தேவிகா மருமகளை மகனின் அறைக்கு அனுப்பினார். அந்த கோபத்தை மருமகள் மேலதான் காட்டினார். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க போகும் வரை செக்குமாடு மாதிரி நிற்காமல் வேலை செய்ய சொல்லுவார். பாவம் அந்த பெண் வாயில்லா போச்சு. மாமியாரை கண்டாலே பயந்து போவாள். இந்த பயந்த சுபாவம்தான் தேவிகா அவளை கொல்லும் அளவு போக காரணம். அன்றே எதிர்த்து பேசி சண்டை போட்டிருந்தால் இந்த அளவு தேவிகா வந்திருக்க மாட்டார். ஓடுறவனை கண்டாதான் நாய் துரத்தும். நின்று கல்லை எடுத்து வீசினா வாழை சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடும். அவள் அதை செய்யலை. அதுதான் அவளுக்கு யமனாக வந்தது. மருமகள் பிள்ளை உண்டானதை கேட்ட தேவிகா பத்திரகாளி மாதிரி ஆடினார். இந்த அனாதை கழுதை வயிற்றில் பிறக்கிறது எப்படி என் பேரன் பேத்தியா இருக்க முடியும்? முடியாது, ஒரு நாளும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் என்று சீறினார்.
அதன் பிறகு அவள் வயிற்றில் இருக்கும் கருவை கலைக்க ஏகப்பட்ட தகிடுதத்தம் பண்ணினார். ஆனால் அந்த குழந்தை ஒவ்வொன்றிலும் தப்பிவிட்டது. மருமகளும் மாமியார் தன் குழந்தையை அழிக்க நினைக்கிறார் என்று படுகவனமாகத்தான் இருந்தாள். மருமகள்தான் சமைப்பாள். சமைத்து முடித்ததும் மாமியாருக்கு தெரியாமல் எடுத்து போட்டு சாப்பிட்டு விடுவார். பிறகு மாமியார் தரும் சாப்பாட்டை சாப்பிடாமல் கொட்டி விடுவார். கணவனிடம் மாமியாரை பற்றி ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டாள். ஆனால் மகனுக்கு அம்மாவை பற்றி தெரியுமே. மகன் இருந்தால் கண்டுக்காமல் மருமகளை வாயில வந்தபடி திட்டாந்தரமாக பொய் சொல்லி பழி போட்டு பேசுவார். ரவி தாயின் பேச்சை கேட்க முடியாமல் அதே சமயம் ஏன் என் மனைவியை இப்படி பேசுவீங்க என்று தாயை கண்டிக்க தைரியம் இல்லாமல் வெளியே போய்விடுவார். இரவில் 4 சுவற்றுக்கு நடுவே மனைவியின் கால் பிடித்து வலிக்கு மருந்து போடும் கால் வலிக்கு மருந்து தேய்க்கும் ரவிக்கு அம்மாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லை. முதலில் கணவன் தன்னை போல பயந்த சுபாவம் கொண்டவர் என்று கணவனை பற்றி தவறாக நினைக்காதவள் குழந்தை உண்டான பிறகு அந்த குழந்தை மகனோடது இல்லை, வேற எவனுக்கடி பெத்த என்று கேட்டதும் அதை கேட்ட கணவன் அதிர்ந்து போய் தாயை பார்த்தவர் கண் கலங்கி வெளியே போனதை பார்த்த பிறகு கணவன் மேல் இருந்த பிடிப்பு அவளுக்கு போய்விட்டது. இதற்கு இடையில் தேவிகா பேசியே மருமகளை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று தன் அண்ணன் மகளை கொண்டு வந்து வீட்டில் வைத்து கொண்டு 24 மணி நேரமும் அத்தையும் அண்ணன் மகளும் மருமகளை கரித்து கொட்டினார்கள். 2 பேருமே வேலை பார்க்க சோம்பல் படும் ரகம். எனவே வீட்டில் சமைப்பது முதல் எல்லா வேலையும் மருமகள் தான் செய்யணும். அத்தையும் அண்ணன் மகளும் அடுப்படி பக்கம் கூட வரமாட்டார்கள். அதனால்தான் அவள் வயிற்றில் இருக்கும் பிள்ளை வாடாமல் சாப்பிட்டாள். தேவிகாவும் வசந்தியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் அவள் வரும் வழியில் எண்ணெயை ஊற்றி வைத்து வலிக்கு விழ வைப்பது. அப்படி செய்ய காரணம், அடிபட்டு குழந்தை செத்திரும். அவளும் அடிபட்டு கைகால் உடைஞ்சு போனால் அவளை ஒரு அறையில் அடைத்து போட்டு அவளுக்கு வைத்தியம் பார்க்காமல் விட்டுட்டு 1 வருஷத்துல எனக்கு பேரன் பேத்தி வேணும், என் வம்சம் தலைக்கணும் என்று சொல்லி அண்ணன் மகளை கட்டி வைத்து விடலாம் என்று பிளான் பண்ணித்தான் அன்று அவள் வரும் வழியில் மாடிப்படியில் எண்ணெயை ஊற்றியது. அதே மாதிரி அவள் மாடியில் இருந்து விழுந்தபோது வீட்டில் ஆண்கள் இல்லை. ஓடிப்போய் வசந்தி படியில் இருந்த எண்ணெயை துடைத்து எடுத்துவிட்டாள். வயிற்றுப்பிள்ளைக்காரி விழுந்த ரத்தம் பெருகிய போதும் உடனே அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலை. ஆனால் சிவச்சந்திரனுக்கு ஆயில் எட்ட சேர்ந்ததால் உதயாவின் அம்மாவும் பாட்டியும் தேவிகாவை பார்க்க வந்தவர்கள் அவரை கண்டதும் தான் தேவிகா கத்தி கதறி அழுக அவர்கள் ஓடி வந்தார்கள். மருமகள் விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு, ஐயோ என்ன ஆச்சு அக்கா, என்ன ஆச்சு, ஃபோன் பண்ணுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க என்றார். பிறகுதான் தேவிகா வீட்டில் இருந்த லேண்ட்லைன் தொலைபேசி மூலம் மகனை கூப்பிட்டு சொல்ல ரவிச்சந்திரனுக்கும் ஓடி வந்தார். அப்போது அவரிடம் அம்பாசிடர் கார் தான் இருந்தது. ஆனாலும் அவர்கள் உதயா அம்மாவின் காரில் தான் ஏற்றி சென்றார்கள். ஓடி வந்தவர் கண்டது மாடிப்படியின் கீழ் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மனைவியைத்தான். அவளை தூக்கி கொண்டு மகன் போன போது கூட தேவிகா மருத்துவமனைக்கு போகலை. திருச்சந்திரன் வயலில் இருந்தவர் இப்போது போல் அப்போது தகவல் தொடர்பு சாதனம் எல்லாம் இல்லை. ரவிக்கு மனைவியை மருத்துவமனையில் சேர்த்த பிறகு பித்து பிடித்தவன் போல் இருந்தான். அக்கம் பக்கத்து வீட்டு ஆட்கள் வயலுக்கு போய் திருச்சந்திரன் கிட்ட சொல்லித்தான் பாவம் அவருக்கு விஷயமே தெரியும் ஓடி வந்தார். அவர் வரும்போது டாக்டர்கள் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்தார்கள். தாய் இறந்து விட்டார். ஆனால் குழந்தைக்கு இதய துடிப்பு இருக்கு என்றுதான் வயிற்றை கிழித்து எடுத்தார்கள். குழந்தையை எடுத்து சுத்தப்படுத்தி கொண்டு வந்த போது கூட ரவிச்சந்திரன் பித்து பிடித்த மாதிரி தான் இருந்தார். திருச்சந்திரன் தான் முதலில் பேரனை வாங்கியவர். பேரன் பிறந்த செய்தியை கூறிய டாக்டர்கள் கூடவே மருமகள் இறந்ததையும் சொல்ல அந்த பெரிய மனிதன் உடைந்தே போனார். தந்தையின் அழுகுரல் கேட்டு பதறிய ரவிச்சந்திரன் மனைவி இனி தனக்கு இல்லை என்ற போது உடைந்து போனார். குழந்தையை தூக்கி கொண்டு மருமகளை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு ஆண்கள் வீட்டுக்கு வர ஊரே வீட்டில் கூடியிருந்த போதும் தேவிகா வசந்தி அறையை விட்டு வெளியே வரலை. திருச்சந்திரன் பிறந்த குழந்தையை துண்டில் சுற்றி கொண்டு வந்ததை பார்த்த அவரின் வயலில் வேலை செய்யும் பெண் ஓடி வந்து அவர் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள். அவளுக்கு 3 மாதம் முன்புதான் குழந்தை பிறந்திருந்தது. பிறந்த குழந்தை பசி எடுத்து
பசி எடுத்து அழுதது. மனது கேட்காமல் அவள்தான் பால் கொடுத்து பார்த்து கொண்டார். மனைவி இறந்த துக்கத்தில் ரவிச்சந்திரன் முடங்கிவிட திருச்சந்திரன் தான் எல்லாம் பார்த்து கொண்டார். மருமகளை அடக்கம் செய்து வந்த பிறகுதான் பேரனை பற்றிய ஞாபகமே வர அந்த பெண்ணை தேடினார். வீட்டின் பின்பக்க கொட்டகையில் பழைய சேலை ஒன்றில் தொட்டி கட்டி அதில் குழந்தையை போட்டு இருந்தார் அவள். ஏமா, குழந்தைய வெளியே வச்சிருக்க, உள்ள கொண்டு வா என்று அவர் சொல்ல, அதெல்லாம் வரக்கூடாது, அனாத கழுத, அனாத வெத்த அனாத, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று தேவிகா சண்டை போட வேறு வழியின்றி உடனே மறுநாளே பின்பக்கம் அந்த சின்ன ஓட்டு வீட்டை கட்டி கொடுத்து அந்த பெண்ணை தான் குழந்தையை வளர்க்கச் சொன்னார். அவளும் தன் மகனுடன் இவனையும் பால் கொடுத்து வளர்த்தார். 6 மாதம் ஆனதும் மகனை மிரட்டி வசந்தியை திருமணம் செய்து வைத்தார் தேவிகா. ரவிச்சந்திரன் வசந்தியை திரும்பி கூட பார்க்கலை. விடுவாளா வசந்தி? ஆண்மையை தூண்டக்கூடிய சில பொருட்களை அரைத்து பாலில் கலந்து மாமியாரிடம் கொடுக்க சொல்லிவிட்டாள். பின்னே இவள் கையில்தான் தண்ணி கூட அவன் குடிக்க மாட்டானே. ரவி அம்மா கொடுக்கும் பாலை வாங்கி குடித்த ரவிக்கு உடல் என்னவோ செய்தது. சரியாக அந்த நேரம் அறைக்கு வந்த வசந்தி இரவு விளக்கின் ஒளியில் அவரின் அருகே வந்து அவரை கட்டி கொண்டு முத்தம் கொடுக்க, மூளை இவள் வேண்டாம் என விளக்கச் சொன்னாலும் உடலோ கைகளோ உள்ளே போனவற்றின் விளைவால் முறுக்கேறி அவளை அணைத்து கொண்டது. மறுநாள் வசந்தி வெற்றி புன்னகையுடன் வர, என்ன சக்சஸ் ஆனா என்று மாமியார் கேட்க, விடுவேனா அவரை என்றாள். பிறகென்ன, ஒரே மாதத்தில் வசந்தி கர்ப்பமாகிவிட மாமனார் எதையும் கண்டுக்கலை. மனைவி சின்ன மருமகள் கண் பார்வை படாமல் பேரனை அமைதியாக வளர்த்தார். சிவச்சந்திரன் தன் பிள்ளைகளுக்கு போட்டியாக சொத்துக்கு வாரிசாக வரக்கூடாது என்று வசந்தி பலமுறை அவனை துன்புறுத்தியதால் தான் தனியாக வைத்து வளர்த்தார். இதுவரை மூத்த மனைவி எதிர்பாராமல் மாடிப்படியில் இருந்து உருண்டு விழுந்துதான் மனைவி இறந்ததாக ரவிச்சந்திரன் நினைத்து கொண்டு இருக்க, இன்றுதான் தெரிந்தது தன் மனைவிக்கு நடந்தது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை என்று. செய்தது தன் தாயும் தன் இந்நாள் மனைவியும். நிரூபிக்கத்தான் எந்த ஆதாரமும் இல்லை. குடும்ப கௌரவத்தை விட்டு இதை வெளியே சொல்ல முடியுமா? சொன்னால் இந்த ஊர் ஜனம் என்னைத்தான் துப்பும். இத்தனை வருஷம் பொண்டாட்டி எப்படி செத்தான்னு கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்கானே, இவனெல்லாம் மனுஷனானு? இந்த ஊர் ஜனம் என்னைத்தான் துப்பும். எந்த ஆதாரமும் இல்லாமல் வெறுமனே அவர்கள் பேசினார்கள் என்று போலீசில் சொல்ல முடியுமா? சட்டத்திற்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான். மாமியாரும் மருமகளும் பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் விட்டார் ரவி. எவ்வளவு பெரிய குற்றம், கொலை, அதுவும் என் வீட்டில் என் மனைவியை கொல்லும் அளவு என் அம்மா போக யார் காரணம்? இந்த தைரியம் எப்படி வந்தது? எல்லாம் என்னால் தான். அம்மா பெரியவங்க, ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறாங்க என்று அலட்சியமாக அவன் அசால்ட்டாக இருந்ததன் விளைவுதான் என் மனைவியை கொல்லும் அளவு போய்விட்டது. என்னை நம்பி எனக்கு கழுத்தை நீட்டிய அப்பாவி பெண் அவளை இந்த பேய்களிடம் மாட்டிக்கொண்டு மரண அவஸ்தைப்படும்படி விட்டுவிட்டேனே. வசந்தியை திருமணம் செய்த பிறகு தன் மூத்த மகன் மேல் ரவிச்சந்திரன் பாசத்தை காட்டத்தான் செய்தார். ஆனால் அவர் காட்டிய பாசம் மகனுக்கு தேவையில்லாத தொல்லையை கொடுப்பதை தெரிந்து கொண்ட திருச்சந்திரன், நீ உன் மனைவி மகனை பார்த்துக்கொள். சிவா மேல் உன் பார்வை பட்டாலே உன் பொண்டாட்டி அவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்றா. நீ என் பேரனை விட்டு விலகியே இரு என்று சொன்னதால்தான் ரவிச்சந்திரன் மகனை தள்ளே இருந்து பார்த்தார். சிவா தாய் தந்தையின் பாசம் இல்லாமல் வளர்ந்தான். நன்றாக விவரம் தெரிந்த பிறகு இவர்தான் உன் அப்பா என்று தாத்தாவும் நண்பர்களும் சொன்னாலும் அவனுக்கு அப்பா என்ற உணர்வு வரலை. ஒருவேளை கண்ணால் பார்த்தே இராத ஒருத்தரை அப்பா என்று சொல்லியிருந்தா கூட அவர் மேல் ஒரு பாசம் அவனுக்கு வந்திருக்குமோ என்னமோ. தினமும் கண்ணால் பார்க்கும் ஒருத்தரை பார்த்தாலும் மகன் என்று தூக்கி கொஞ்சி முத்தமிடாத ஒருத்தர் பார்வையில் தள்ளி நின்று பார்க்கும் ஒருத்தரை எப்படி அவனால் தன் அப்பா என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? மகனின் மனநிலையை ரவிச்சந்திரன் புரிந்து கொண்டார். ஆனாலும் மனதில் பட்ட காயம் வலிக்கத்தான் செய்தது. அதுவும் மகன் ரொம்ப சாதாரணமாக தன் வீட்டில், வயலில், ஃபேக்டரியில் வேலை செய்யும் அடிமட்ட கூலி ஆட்களின் பிள்ளைகளோடு அரசு பள்ளியில் படிப்பதை கண்டபோது அவனுக்கு பெரும் வேதனையாக இருந்தது.
அம்மா என்ற ஒரு உறவு இல்லாததால் ஒரு பிள்ளை தடம் மாறி போய்விட்டதை நினைத்து அதைவிட ரவிச்சந்திரன் நொறுங்கி போனது மகன் 10வதுடன் படிப்பை நிறுத்தியதுதான். அதுவும் அவன் நண்பர்கள் ஃபெயிலானதால் இவனும் படிப்பை நிறுத்தியதுதான் அவரை நொறுங்கச் செய்தது. அவரும் அவர் அப்பாவும் எவ்வளவோ சிவா கிட்ட கெஞ்சியும் அவன் ஒத்துக்கலை. தாத்தா பேச்சை எப்போதும் தப்பாதவன், அந்த முறை அவர் பேச்சையுமே அவன் கேட்கலை.